உறவுகள் அனைவருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றின விளாக்னா மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சைடில் இருக்கிற அந்த ரெக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கையில் குத்திடுச்சுன்னா விறுவிறுன்னு இழுக்கும். வலி தாங்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ஏரியில் பிடிச்ச மீனுன்னு சொன்னாங்க, ஜிலேபி மீன். அதனால தான் வாங்கினேன். நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், வறுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். என்ன ஒன்று, க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். நான் வீடியோக்காண்டி நானே க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட வெட்டி கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு நானே வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி க்ளீன் பண்ணிட்டேங்க. மீன் வாங்கி ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஜிலேபி மீன் 1 கிலோ வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி நானே க்ளீன் பண்ணேன். வீடியோக்காண்டி நானே வாங்கி க்ளீன் பண்ணேன், எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ 150 ரூபா. வாங்க இப்போ குழம்பு வைக்கலாம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கரண்டி வேணுமே, கரண்டி தூரம் இல்லை, வடை சுட்ட எண்ணெய். இது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வச்சாதான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். கரண்டி எடு, கடுகு போட்டுக்கலாம். கடுகுன்னு பொருள் கடுகு பொரிஞ்சிடுச்சு. பூண்டும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். அதிகமாகவே நான் போடுறேன். பெரிய வெங்காயம் தான், சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிறேன் வெங்காயம் குழம்புக்கு. அதனால தான் கரண்ட்டு வேற ஆஃப் ஆயிடுச்சு. வெங்காயம் வதக்கிடுச்சு நல்லா. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கணும்னா உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன முக்கியமாக நம்ம பண்ணணும்னா, இந்த வெங்காயம் தக்காளி இருக்குல்ல, இங்கே காட்டு, இதை நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. நல்லா குழஞ்சி வரணும். நல்லா குழஞ்சி வந்தால் தான் இது டேஸ்ட்டாக இருக்குமே மீன் குழம்பு. நம்ம மீன் குழம்புல என்னென்னலாம் சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் 3மே சேர்க்க போகிறோம். கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் காய்ச்சிது, அதனால் கொஞ்சம் இறங்கிச்சு போடுறேன். மாங்காய் முருங்கைக்காய் போட்டு மீன் குழம்பு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதான் போட்டு வைக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வருண்டா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். சரிங்களா? காயெலாம் நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் காரம் அதிகமாகவே வைப்பேன், ஸோ காரம் நிறையா போட்டுட்டேன். மிளகாத்தூள் எண்ணெயில் நல்லா பெரட்டி அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மாதிரி வச்சு பாருங்கள். புளி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி 1 கிலோ மீனுக்கு 100 கிராம் அளவுக்கு புளி ஊற்றிக்கலாம். நான் புளி வீட்டிலே வச்சுருக்கேன். குழம்பு கொதிக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும், மூடி வச்சிடணும். கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம்.
குழம்பு இப்போ தான் கொதிக்குது. மீன் குழம்பு பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரிக்கு என்னென்னா, குழம்புல வந்து இந்த சைடில் ஆடெல்லாம் வரணுங்க. குழம்பு நல்லா சுண்டி அந்த டைமில் நம்ம மீன் போட்டால் தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் நல்லா கொதித்து வரட்டு, இன்னும் நல்லா கொதிக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்குமே. இதே சைடில் ஆடெல்லாம் வந்துடுச்சா, குழம்பு கட்டியாயிடுச்சா, இந்த டைமில் மீன் போட்டு இறக்கிடலாம் உடனே. சரியா, மீன் போட்டுக்கலாம். மீன் வந்துருச்சு, இறக்கிட்டு சாப்பிடலாம் வாங்க. இங்கே காட்டு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு. சாப்பிடலாம் வாங்க. மீன் குழம்பு வச்சு குழம்பு நல்லா கொதிச்சு சூப்பராக மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு வாங்க. இங்கே காட்டு, மீன் எப்படி வந்திருக்கு. ஜிலேபி மீன், ஏரி மீன், மாங்காய் முருங்கைக்காய் போட்ட மீன் குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்குது. மீன் நல்லா வெந்திருக்கு, பார்க்கவே சாப்பிட ஆசையாக இருக்குது. லெவல் டேஸ்ட்டுங்க, உண்மையிலே சொல்கிறேன், சொல்லவே முடியல. மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் முருங்கைக்காய் போட்டு ஜிலேபி மீன், ஏரி மீன் வேறு லெவல் டேஸ்ட்டு. வறுத்த மீன் பார்க்கலாம். சாப்பாட்டு மேலே வச்சு பைத்தியம் வாயில் வைக்கும்போது அருமையான டேஸ்ட்டு.